வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஓப்பனிங்ல கேப் அப்பாக ஓப்பன் ஆகி அதன் பிறகு ப்ராஃபிட் புக்கிங் மெயினாக சந்தைகள்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பயம் என்னன்னாக்க யூஎஸ் ஜிடிபி டேட்டா மற்றும் டொமஸ்டிக் ஜிடிபி டேட்டா இவை எல்லாவற்றையும் மனதில் கொண்டு இன்றைய தினம் டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லுவோம். அதன் பிறகு பார்த்தோம்னாக்க மலமுலன்னு விழுந்தது. நிப்டி பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 271 புள்ளிகள் குறைந்து 21,927 21,927 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 306, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்க 1,962, கிட்டத்தட்ட 1:6. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் வந்துள்ளது என்று சொல்லலாம். அதுபோல இன்றைய தினம் எல்லா துறைகளுமே வீக்காக இருக்கிறது. மேஜரா விழுந்த துறைகள்னு பார்த்தோம்னா மீடியா, எனர்ஜி அண்ட் பிஎஸ்யூ பேங்க். அதுபோல முக்கியமா பங்குகளை பார்த்தோம்னாக்க ஹிந்துஸ்தான் லீவர், இன்ஃபோசிஸ் மற்றும் டிசிஎஸ் ஏறிய பங்குகள், தென் பவர் கிரிட், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஏஷியர் மோட்டார் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். தங்கம் அதுபோல் 161 ரூபாய் குறைந்து 62,140, வெள்ளி 305 ரூபாய் குறைந்து 68,780, குரூடாயில் 36 ரூபாய் குறைந்து 6,478 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை இந்த தினம் பார்த்தோம்னாக்க ஏபிஎல் அப்போலோ, ஜொமோட்டோ, வருண் பிரிவரேஜஸ் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்திருக்கிறது. மேலும் அமேசான் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஸ்டார்ட் அப் கம்பெனியில முதலீடு செய்ய போகிறார்கள். அதுவும் பாத்தீங்கன்னாக்க கம்பைன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ரோபோட்டிக், அதாவது இனிமேல் மனுஷனுக்கு வேலை இல்லை என்பதை இன்டைரக்டாக கூறியிருந்தது போல் தெரிகிறது. அதுபோல ஆர்பிஐ பார்த்தோம்னாக்க இந்த ஃபாரெக்ஸ்ல இருக்கக்கூடிய நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் இந்த பேனை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நமக்கு கொஞ்சம் பேங்க்ஸுக்கு ஒரு ஈஸ் அவுட் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல இன்றைய தினம் நிப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னாக்க 73 லட்சமாக இருக்கிறது. இந்தியாவுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப் பை 2%. ஸோ கிட்டத்தட்ட 16 லெவலுக்கு மேலே போயிருக்கிறது. அதனால வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நாளைய தினம் நமது F&O பிப்ரவரி எக்ஸ்பைரி இருக்கு. அதனால டொமஸ்டிக் அண்ட் குளோபல் ஜிடிபி டேட்டா இவையெல்லாம் மார்க்கெட்ல ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டை நாளைய தினமும் கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நிப்டியை பொறுத்தவரை 20-day சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் என்று சொல்லுவோமே 21,945.50 அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ அந்த லெவலை தாக்கு பிடிக்க முடியலன்னா அடுத்தது பார்த்தோம்னாக்க அதிலிருந்து ஒரு 500 புள்ளிகள் வரை இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தைகள்ல தெரிகிறது. பட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,167. F&O சீரீஸை வைத்து பார்க்கும் பொழுது, புட்கால் ரேஷியோவை வைத்து பார்க்கும் பொழுது ஷார்ட் கவரிங் சந்தைகள்ல நாளை தினம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதனால எவ்வரி லோ பை அண்ட் செல். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.